எல்லோருக்கும் வணக்கம். ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம செய்யும்போது கூட நமக்கு டிப்ரெஷன் ஆகுது, மனநோய் வருது அப்படின்னு ஆய்வு சொல்லுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில ஆளுங்க முடி வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் ஆயில் அப்படி ஏதாவதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை வீட்டில் ஏதாவது வீட்டு வைத்தியம் கூட பண்ணுவாங்க. முடி வளர அது தேய்ச்சிட்டு டெய்லி முடி எடுத்து பார்ப்பாங்க. வளர்ந்துருச்சா, எவ்வளோ இன்ச்சு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. சில ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, செடிக்கு தண்ணி ஊற்றுவாங்க, உரம் போடுவாங்க, தண்ணி ஊற்றுவாங்க. டெய்லி போய் எவ்வளோ அளவு வந்திருக்கு, எவ்வளோ அளவு வந்திருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. அப்புறம் இன்னொரு அம்மா என்ன பண்ணிச்சாமா, 2 பசங்களாம்மா. பெரிய 2 பேருக்கும் ஹெல்த் ட்ரிங்க் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹெல்த் ட்ரிங்க் கொடுத்துட்டு டெய்லி செவுரில் போயிட்டு கோடு போட்டு எவ்வளோ ஹைட் வந்திருக்கு, எவ்வளோ ஹைட் வந்திருக்குன்னு பார்த்துருக்கு. அந்த அண்ணன் பெரிய பையனை பார்த்துருக்கு, வளரவே இல்லை. அந்த கோடு போட்டது அப்படி வளரவே இல்லை. சின்ன பையனை பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இந்த அம்மா அந்த பையன்கிட்ட கேட்டிருக்குது, சின்ன பையன்கிட்ட, என்னடா உங்கள் அண்ணன் வளரவே மாட்டேங்கிறான், நீ எப்படிடா டெய்லி ஒரு ஒரு கோடு கொஞ்சம் கொஞ்சம் வருது அப்படின்னப்போ அந்த பையன் சொன்னான், நீங்கள் வேறம்மா, நீங்கள் அண்ணனை பார்த்துட்டு ரொம்ப கவலைப்படுறீங்க, என்னடா அந்த பையன் வளரலேன்னு, ஆனால் நான் கொஞ்சம் காலை இப்படி தூக்கணும்மா அப்படின்னு அந்த பையன் ஜோக்காக சொல்கிறான். அதனால் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, என்ன பண்ணுவாங்க, சுகர் டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மிஷின் மாதிரி ஒன்று வாங்கி வச்சுருப்பாங்க. டெய்லி அந்த குத்தி குத்தி ரத்தம் வர்றதான் மிச்சம். குத்துறது, பாயிண்ட் பார்க்குறது, ஐயோ சுகர் இறங்கிருச்சான்னு. அப்போ என்ன ஆகுது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா ஒரு ஆய்வு சொல்லுதுன்னு. அப்போது டென்ஷன் தான் கூடும். ஐயோ சுகர் இறங்கவே இல்லையே, நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோமே சுகர் இறங்கவே இல்லையேன்னு அந்த டென்ஷன் கூடுது பார்த்தீங்களா, அதனால தான் உங்களுக்கு அந்த மனநோய் வருதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் பார்த்துருக்கேன். காய்ச்சல் வருதுன்னு வச்சுக்கோங்க, காய்ச்சல் வந்திருக்கும், டேப்லெட்ஸ் எடுத்து போடுவாங்க. போட்ட உடனே தொட்டு பார்ப்பாங்க, சுடுதா அப்படின்னு. காய்ச்சல் நிற்குமாங்க, காய்ச்சல் விடுமா, எல்லாத்துக்கும். ஏங்க, குழந்த வயிற்றுக்குள்ளே வருது, அது ஒரு 10 மாதம் ஆனால் தானே அது கம்ப்ளீட் ஆகுது. கை கால் எல்லாம் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி புத்தி எல்லாம் விகசிப்பிச்சு எல்லாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அதுக்கு 10 மாதம் ஆகுது. அதனால் எல்லாத்துக்குமே ஸ்டாண்டிங் டைம் கொடுக்கணும். நம்ம நேரத்துக்கு அது